ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது இது விஆர்டி கமெண்ட்ரியோட ஒரு சின்ன வீடியோஸ் தான். இது அவர் போட்ட மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம போட போகிறது இப்போ யாரெல்லாம் எப்படிலாம் பேசுகிறாங்கன்னு பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் மியூசிக். சரி பார்ப்போம். அது மியூசிக் யாரும் போட மாட்டாங்க, நம்மளே போட்டுக்க வேண்டியது தான். வாங்க போடலாம். நருட்டோ உசுமாக்கி கதாநாயகி அந்த பரமா வாழ்க்கைங்கிறது ஒரு வட்டம் மாதிரி, காதலுங்கிறது ஒரு முக்கோணம். இவன் இவளை லவ் பண்றான், இவன் இவனை லவ் பண்றான், இவன் இல்ல இதை மட்டும் பாருங்க. நீ ரொம்ப நல்லவன், செட் ஆயிரும் போல இருக்கே. யாரா ப்ரோ? அவ உனக்கு வேணாம் ப்ரோ, சொன்னா கேளு. டேய் என்ன சொன்ன? அவன் அஞ்சலடா. ஒண்ணு பண்ணலாம் ப்ரோ, நான் உனக்கு ஒரு கவிதை சொல்றேன், அதை சொல்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சியா? கவிதை உண்மையிலே சூப்பர், உண்மையிலே நல்லா இருந்ததா? செகண்ட் ஆஃப் பயங்கரம். பேசாம கவிஞ நேரம் இருக்கே. ஏதோ என்னால முடிஞ்சது. சக்குரா சான், சக்குரா ஒரு கவிதை எடுத்துட்டு வந்திருக்கேன், கொட்டாம கோஆபரேட் பண்ணி சொல்லுவேன். சொல்லி தொலை. பெண்ணே உனக்காக வச்சிருக்கேன் தாஜ்மஹால் கட்டி, ஏன்னா நீயே அதனாலயே குப்பை தொட்டி. என்ன சொல்ல? நானும் கதை ஆரம்பிச்சதுல இருந்து பாத்துக்கிட்டே இருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்ட பையன் துன்பப்பட்டு துயரப்பட்டு ஒக்காகி ஆகணும்னு ஹோப்போட சுத்திட்டு இருக்கிறான். வயிற்றுக்குள்ள நரி இருக்குன்னு வெறியோட ஒதுக்கி வச்ச மகாஜனங்களோட மைண்ட் வயசை பிடிச்சாலும் பல தடைகளை கடந்து மயில்களை கடந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிற பையனை சும்மா வந்து நச்சு நச்சுன்னு அடிச்சுட்டே இருந்தா, தலைவா நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனா ஃபேன்ஸ் எங்களுக்கு எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படியே அடிச்சு ஒட்றாத 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 ஒட்றா 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 ஒட்றா. சத்தியமா வேற லெவல் ப்ரோ, நீலாம் சூப்பரா. அது கூட சாக்கரை சொல்லிச்சு பேர் நாராட்டோ. எனக்கு உனக்கு பிடிக்கல இந்த சீன் வந்தது. நீங்கள் பார்த்தீங்க, நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் என்னடா சத்தியமா சூப்பர் ப்ரோ, உனக்கு தான் அவார்டே தரணும். சரி, அடுத்த வீடியோவை பார்ப்போம். வணக்க மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம டீம் சொல்ல பிச்சருக்கு 2 பேரா பிச்சை எடுப்போம். முதல் மரியாதை கொடுக்கும் மகானுக்கு பெண்களோட மனசுக்குள்ள பெர்மிஷன் எல்லாம் போறது அப்படின்னு நல்லாவே தெரியும். அவன் தலை கத்தாழையின் மலை, அவன் முகம் பல டோலிகளின் வரம். இத்தனை இருந்தும் தனிமையில் தத்தளிக்கிறான் என்றால் நினைத்து பாருங்கள் மக்களே, நம் நிலைமை என்ன வேண்டும். ப்ரோ, நானும் கக்காசி மாதிரியே நிறைய பொண்ணுங்க ஃபேன்ஸ் ஏத்தணும்னு நினைக்கிறேன். முடியும் நினைக்கிறேன். அதெல்லாம் நடக்கவே நடக்காது. மனசுல என்ன மன்மத குழந்தை நினைப்பா என்ன? வரமா, அதெல்லாம் உன்னால முடியாது. அதுக்கெல்லாம் கூலா இருக்கணும். ஐசுக்கு ரேம சூரியன் சுட்டரிக்குது ஐசு. டேய் வரமா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் கூல் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டேன், அதான் ரெஃப்ரிஜரேட்டருக்குள்ள ஏறிட்டேன். டேய் இப்பெல்லாம் பண்ணா கூலாக மாட்டேன், கலியாக மாட்டேன், பலியாயிருவடா. வாடா, நான் கண்டிப்பா கூலாக. அப்போ உள்ளே கடந்து சாவு. எல்லாமே சோனா பானா ஆயிட முடியுமா? வணக்க மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். எல்லாம் நல்லா சாமியான்னு சொல்ல பார்த்தீங்களா? அது கூட மனசுக்குள்ள போட்டு கக்கா இப்படி கையில் சிடுவா எத்தனை ஒருத்த மாரி இருந்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. 10 of 10 தெரியல இந்த வீடியோஸுக்கெலாம். அவரோட வீடியோஸ் நிறைய வரும், அதனால பார்த்துங்க. வணக்க மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம டீம் சொல்ல பிச்சருக்கு 2 பேரா பிச்சை எடுப்போம். முதல் மரியாதை கொடுக்கும் மகானுக்கு பெண்களோட மனசுக்குள்ள பெர்மிஷன் எல்லாம். ராப்பகலா அழுதாச்சு, கண்ணு 2 ஆடி போச்சு, அழுத்தி பொடி. ப்ராஜெக்ட் பூபதி, உன்னை நம்பிதான் நாங்க இருக்கோம். வாவ், எப்படா நாம சாதிச்சிட்டோம்டா சட்டித்தலையா. இது எல்லாத்தையும் மாத்துண்டா வெண்ண. மக்கள் இனி வண்டி ஓட்ட அவசியமே இருக்காது. அடடா, பவனமல்லிய பாதியில விட முடியாது. இதெல்லாம் முட்டாள்தான பசங்களோட பவனம்ல சும்மா விடாது. அப்போ கோமதியை கொடுத்துட வேண்டியதான். ராப்பகலா அழுதாச்சு. ப்ளீச்ல இருந்து இச்சிகோ ஐசன் 2 பேத்துக்குமே டப்பிங் பண்ண போறோம். போத் ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் தாயோ நானிக்கா மசீனுக்கா கீனி சுன்னா உமத்த கத்தஜானே யோ தேமே. தமிழை ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னாச்சு? ஏதோ பிரச்சனையா என்ன? கவலைப்படாத, நீ ஒன்னும் நான் நினைச்ச அளவுக்கு வெயிட் இல்ல. குட்டி சாத்தானே. இப்போ ஐசனுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். குதாகிரு கியோகா சேகட்சு நோ சம்பக்தோ கியோகா சேகட்சு யூசுரு நோ ருக்குவா கன்சன் சைமிங்டா யோகசு வதாஷி நோ சோல் சொசைட்டியே கொட்டேதடா யாரே யாரே. இப்போ இதை தமிழை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷேட்டர் கியோகா சேகட்சு. இதுதான் என்னோட சான் டாக்டர் கியோகா சேகட்சு. இதோட ஆற்றல் ஒரு சிறந்த ஹிப்னோசிஸ். வணக்கம், என்னோட சோல் சொசைட்டிக்கு உங்களை வரவேற்கிறேன். நல்லதோ கெட்டதோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. ஹலோ ப்ரோ, குட்டி சத்தான் லாஸ்ட்ல தமிழில் சொன்னீங்க. அட்டாக்
அட்டாக் டைட்டன்ல இருந்து எர்வின், லீவை, எரன் 3 பேத்துக்குமே தமிழ்ல டப்பிங் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ இப்படி இங்க என்ன பார்த்துட்டு இருக்க? யார் எதிரிங்கிறத பத்தி என்ன நினைக்கிற? மன்னிச்சிரு, நான் கேட்டது கொஞ்சம் விசித்திரமா தான் இருந்திருக்கும். என்ன? நான் கேள்விப்பட்ட வரைக்கும் இவன் டைட்டனா மாறும்போது இவன் வலிமை குறையறதுக்கு முன்னாடி மத்த 20 டைட்டன்ஸை கொண்டிருக்கான். இவன் மட்டும் நம்ம எதிரியா இருந்தானா எனக்கு கிடைச்ச தகவலை விட இவன் நிறைய சேதத்தை உண்டாக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் இவனால என்ன எதிர்த்து நிக்க முடியாது. கொஞ்சம் போருங்க. ஒரு வகையில நான் கூட மான்ஸ்டரா இருக்கலாம். ஆனா அதுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. எந்த சம்பந்தமும் இல்ல. அதான் உண்மை. இல்ல நீங்க கோழைகளா? உங்க வாயை மூடிட்டு என்னையாவது இதை சுமக்க விடுங்க. வாய்ஸ்ல கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். எது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நீ பலசாலி ஆகணும்னு ஆசைப்படுறியா கிந்தோக்கி? இல்ல, எனக்கு விருப்பம் இல்ல. என்ன நீ இப்ப என்ன சொன்ன? ஆமா, உங்க வளவள கொலகல பேச்சால உங்களுக்கு வாய் வலிக்குது இல்லையோ எனக்கு காது வலிக்குது. என்ன மன்னிச்சிருங்க. இல்ல இல்ல, அது வந்து என்னன்னா நானே உங்களுக்கு நேர்ல வந்து இதை சொல்றதுனால இது உங்களுக்கு ரொம்ப பயன்பட்டதா இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரேனே. ஒரு நிமிஷம் பெருசே, இன்னைக்குதான் எங்களுக்கு லீவ் ஆச்சே. எங்களை எப்ப வீட்டுக்கு கூட போறீங்க? அது இல்லப்பா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க நினைக்கிறத விட இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் உங்களுக்கு. நீங்க மட்டும் இதை கத்துக்கிட்டீங்கன்னா இதை திரும்ப திரும்ப பயன்படுத்தலாம். அனிமேட்டர்ஸ்க்கும் ஈஸி ஆயிடும் வேலை. அப்புறம் முக்கியமா நம்மளால இன்னும் பிரம்மாண்டமான சீன்ஸ் எல்லாம் உருவாக்க முடியும். மரியாதையே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீ பலசாலி ஆகணும். வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்பர். அடுத்து நம்ம டீம் 7ல யாரை தட்டி தூக்க போறோம்னா வேற யாரு. இவனை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா இவன் மனசு ரிவஞ்சால நிறைஞ்சிருக்கு. இவன் ஒரு ஓடுகாலி. இவனுக்குன்னு ஒரு காதலி. உங்களுக்கு பிறந்தது ஒரு கோமாளி. பாவம் கரின்னு ஒரு ஏமாளி. ஒக்காகி ஆகணும்னு ஒத்த கால இருந்த நருட்டோட வாழ்க்கையில சிவபூஜையில கரடி நடந்த மாதிரி நடந்து தொலைச்சிட்டான். என்ன பண்றது? சரதா கழுதே போனா போதுன்னு விட்டு போய் தொலைஞ்சிருந்தா பரவாயில்ல. ஆனா அவன் பின்னாடி இவன் சுத்த, இவன் பின்னாடி நாம சுத்த முடியல. இதுல லீஃப் வில்லேஜ் திருந்தனும், 5 நேஷன்ஸ் திருந்தனும். சார் நீங்க இப்ப திருந்த போய் வெக்கமா இல்ல? கூட 100 வருஷம் வாழும். கொஞ்சம் சும்மா நிலமா அலைய வச்சாரா, யாரோடும் பேசாம ஓடி போனாரா, சாப்பிடாம தூங்காம அலைய விட்டாரா. அடுத்த பாட்டுல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். பேச்சு ஆடுது கண்ணாம்பூச்சி. தலைவா, இது யாரு? ஸ்பைடர்மேனோட சித்தப்பா. நான் கூப்பிடுறது உன் காதுக்கு கேட்கலையா? கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயர்பட்டு அவளை கண்ணால கட்டுனா என்ன பண்ணுவேன்? நீங்க அழகான முகத்தை கொண்டு வந்து அதை வெட்டுனா இனி பேச்சே கிடையாது, வீச்சுதான். பாய், கொஞ்சம் பொறுங்க பாய். நாங்கெல்லாம் ராணுவ படை, லேடிஸ் ராணுவ படை, தெரிஞ்சுக்கினியா? ஐயா, தப்பான இடத்துக்கு வந்துட்டு போல. இடியோட வெலாசிட்டி தெரிஞ்சவங்களுக்கு இவ புடியோட கெப்பாசிட்டி தெரியல. என் தங்க அவுத்துட்ட சிங்கம். இங்க என்ன படமா காட்டுறாங்க? எக்ஸிட்டுங்கடா. டைமிங்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அவ்வளவு சமாளிக்க முடியாது. நானே தெளிச்சிட்டு இருக்கேன். ஆட்டம் போட அமெரிக்கால இடமே கிடைக்கலையா? உன்னோட மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன். வா மின்னலே மின்னலே, மேல இருந்து பவரை வாங்கி தர்மத்துக்கு எதிரான தீய சக்தி மேடம். சோழி முடிஞ்சு. நம்மளை பத்தி தெரியல போல. டேவிட் வார்னர் ஸ்கேன் பண்ணியாச்சு. நெருப்புடா, பட்டா பரப்படா. 1 2 நானும் புஷ்அப்ஸ் எடுப்பேன். என்னடா நடக்குதுங்க? இவங்க 2 பேர்த்துக்கிட்ட மாட்டிட்டம் போலயே. பேச்சு ஆடுது கண்ணாம்பூச்சி. தலைவா, காமே ஹாமே. ஏதோ மிஸ் ஆகுதே. ஹாவ நான் இழுத்து போகணும்னு நினைக்கிறேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? காமே ஹாமே. நாங்க எதுவும் பார்க்கல, ஃபீல் பண்ணாத. என்ன ரொம்ப நன்றி. நான் தனியா இருக்கேன்னு தான் நினைச்சேன். அதான் முழு மனசோட முக்கிட்டு இருந்தேன். ஃபீல் பண்ணாத. இது பாக்ஸிங் பேக் மாதிரி இருக்குது. இல்லையே. யாரா கரண்ட்டுக்கு மொத்த கொண்டு வச்சது? ஆளா இல்ல ஆலமரமான்னு தெரியலையே. கோச் எங்கேயும் ஓடிடாத. யார் கோச்சது? அவரு தான்ப்பா மூஞ்சலி முகேஷ். ஆபரண்டோட மூக்களை தான் குத்துவாருன்னா பாத்துக்கோயேன். மூஞ்சலி முகேஷா? என்கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லை. இப்ப எப்படி நான் கூட சண்டை போடுறது? அவ்வளவு பயமா இருக்குன்னா இந்த இடத்த விட்டு ஓடி போயிட வேண்டியது தானே. பயமா? எனக்கா? நீ செத்தடா. பயமா இருக்கான்னு கேக்குறான். ஆனா எனக்கு பயமா தான் இருக்கு கோச். எனக்கு அவனை பார்த்தாலே பயமா இருக்கு. 2 பேரும் இப்ப தயாராங்க. மேட்ச் ஆரம்பிப்போம். ஆம்புலன்ஸ்க்கு சொல்லி வைங்க. இன்னைக்கு ஒருத்தர் ரொம்ப வாய் பேசிட்டான். அடிச்சு தோலை உரிச்சிடறான். இனி பேச அவனுக்கு வாயே இருக்காது. என்ன பத்தி தான் சொல்றானோ?
வாழ்க்கையோட கடைசி தருணம் நினைக்கிறேன். ஆள விடுங்கடா அடி. இந்த பாக்ஸிங் பேக் மாதிரி இருக்குது. இல்லையே, இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. நடந்துருச்சு. இனி நம்மள யாராலையும் எதுவும் பண்ண முடியாது. இவனா தம்புடு என்னோட மாதிரி இன்னும் திருந்தல போல. என்ன பண்ணலாம்? பாவம் மன்னிப்பு கொடுக்கறதா எனக்கும் பரிகாரம் நினைக்கிறேன். எவன்டா உச்சிஹாக்களின் யமன்டா. ஓய் மாதரா, பாவம் மன்னிப்பு கொடுக்க நீ என்ன ஃபாதரா? நீ ஹொகாகியானா? உனக்கு கல்லக்க வாங்கி தருவேன் நினைச்சியா? நான் புலி கொடுக்க போறேன் பலி. இன்ஸ்பைர்ட் ஃப்ரம் வலி. புலிய புரிஞ்சுக்கோங்க, புலிய தெரிஞ்சுக்கோங்க, புலிய கடைஞ்சுக்கோங்க. அப்போ அப்படியே குழம்பு வச்சலாமா? இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். என்னடா மாஸ்க் இது? சத்த பொறுங்கோ, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. பாட்டாவே பாடுறேன், கேட்டுக்கோங்க. கடையா ஏறி இறங்குன மாஸ்க் கிடைக்கல மாயாண்டி. அதாங்க இந்த நிலைமை. லுங்கி கண்டுக்காதீங்க. என்ன விஷயம்னா, நான் எப்பயா மாஸ்க்குக்காக அலைஞ்சேன். ஆனா என் பட்ஜெட்டுக்கு இந்த மாஸ்கே கிடைக்கல. நிறைய பேர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் சஜஸ்ட் பண்ணாங்க. இப்போதைக்கு என்னால அதை வாங்க முடியல. இருந்தாலும் என்னால வீடியோ போடாம இருக்க முடியல. அதனாலதான் அப்படி வரட்டா மாமே. வணக்கம் மக்களே, நான் உங்கள் ரெட் வெல்வெட். என்னடா மாஸ்க்? அட்டாக் அண்ட் டைட்டன்ல இருந்து எரண்யகருக்கு போத் ஜாப்பனீஸ் அண்ட் தமிழ்லயும் டப் பண்ண போறோம். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ததகவனா கிரேபா காத்தினாய் ததகாய். இப்போ இதே டப்பா தமிழ்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். சண்டை போடாம இங்க ஜெயிக்க முடியாது. சண்டை போடு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் சைதாமாக்கு பண்ண சொல்லி கேட்டிருந்தாரு. அடுத்த வீடியோல சைதாமாக்கு டப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. அட்டாக் அண்ட் டைட்டன்ல இருந்து இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சனே. என் பெயர் தான் சின்சானே. இவ்வளவு பயமா இது மேல? சூப்பர் ஹீரோக்குலாம் இது சாதாரண வேலை. என் பரதநாட்டியத்தை பார்த்து பயந்துராதீங்க. என்ன குருவே சந்திரமுகி லக்க சரசுகுராரா. எனக்கு இந்த லைஃபே பிடிக்கல. யமன் கூட போய் என்ஜாய் பண்ணலான் இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்? எப்படியோ தரதுல தொலைஞ்சான். கடவுளே, யமனே ரிஜெக்ட் பண்ணிட்டாரா? தகர டப்பாக்குள்ள தலை விட்டோனே உன்னதான் என்னடா மூஞ்சிது? மூச்சோட முடியுதா என்ன? எனக்கு ரொம்ப நாளா ஒரு சந்தேகம். அதான் உங்க ஊர் காரணங்களா ஒரே மாதிரி இருக்கீங்க. எங்க ஊர் பொண்ணுங்களா உங்களுக்கு பெரிய ஃபேன்ஸ். உங்களை நினைச்சாலே வருத்தமா இருக்கு. இங்க ஒரு மனித குரங்கு டார்ச்சர் கொடுக்குது. தட்டி தூக்குங்க. அவன் கெடுக்கிறான். நம்ம கேமுக்கு வருவோம். ஓ, இது சூப்பர் ஹீரோ லேண்டிங் தானே? ப்ரோ எக்கோ கமான் அந்த ஒதிக்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். கொன்னுட்டியேடா. லேண்டிங் சூப்பரா இருந்துச்சுல? ரைட்டு. அந்த அம்மா செத்ததுக்கு நான் பொறுப்பில்ல. அந்த பாட்டிக்கு பிராக்டிஸ் வேணும் போல இருக்கு. அப்புறம் பரதநாட்டியம் கிரெடிட்ஸ் கோஸ் டு பரதநாட்டியம் டான்ஸர். இந்த வீடியோ யார் எடிட் பண்ணுறது யாருன்னு தெரியும்? நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாருன்றதை பார்த்துட்டு. வணக்கம் மேடம். மாப்பிள்ள வானத்துல இருந்து போட்டோ பார்த்தோடனே பல பேருக்கு மூஞ்சி தேஞ்சு போயிடுச்சுல. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நானா? நீங்க தான். நல்லா ஜம்முன்னு எனக்கு விளக்கு. இது கலர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. நீங்கல்ல நல்லா இருந்தவன் நாசமானதுக்கு நம்பர் 1 எக்ஸாம்பிளே நான் தான். அப்படி நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன்? மழை பெஞ்சா வருவேன், போஞ்சா போயிருவேன். என் பேரை எங்கேயாவது யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னானா? முன்னாடி என்ன பார்த்து காதல் பண்ணவங்கலாம் இப்ப கர்மச்சின்னு சொல்லும் போது கண்டு கலங்குதாடா. இது எல்லாத்தையும் விட ஒய்யறியோகேன்னு என்ன பார்த்து கேக்குறீங்களே, மனசாட்சிங்கிறது ஒண்ணு இருக்கா? பேரை கெடுத்துட்டீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்கடா. வணக்கம் மேடம். மாப்பிள்ள இது மட்டும் நான் அந்த கதை வடியன் செல்ல தாயி வந்துட்டு மாமனை வந்து கட்டிக்கோ. இனி நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாத செல்ல தாயி. இல்ல செல்ல தாயி, என் கைய விட்டாத. இது அதுதான் இதோட ஆளுன்னு நினைக்கிறேன். செல்ல தாயி. இல்ல வேண்டாம், குதிக்காத. நீ இல்லாத இந்த உலகத்துல நான் வாழ மாட்டேன் செல்ல தாய். நானும் கூடவே வந்துடுறேன். சொர்க்கத்திலேயாவது சந்தோஷமா இருங்க வேண்டிக்கிறேன். மேல இந்த சீலிங் உடைஞ்சதுதான் இதுக்கு காரணமா? ஏன்டா உனக்குதான் அமையல, அதுங்களையாவது சந்தோஷமா இருக்க விட்டியா? பொறாம பிடிச்சவனே. அடுத்து யார் பத்தி பார்க்க போறேன்னா, ஓ அக்கா நீங்களா? என் கனவு கண்ணி. சாக்கிலேயே சுருட்டி சமாதி கட்டிடுவா. படி வந்துட்டா வானர மாட்டோம். நினைக்க உங்களை பார்த்ததுல இருந்தே மனச காணமக்கா. சிங்கர பஞ்சர் ஆக்கிட்டீங்களா? இவனா நான் வாழ்க்கையில பார்த்து வருத்தப்படாத ஒரே பேப்பர் அது கோணம் தான்டா. அடுத்தது நீதான். இதுக்கு இவ்வளவு அவசரம்?
இத பாரு ப்ரோ, உங்க கேங்கோட லீடர் இருக்கானே, அதான் மூக்கு கீழ 3x2 6 மூக்குத்தி குத்திருப்பானே அவன் தான். அவன் கடவுள்னு சொல்லிக்கிறான். அவ கடவுளா கொத்தனாரன்னு தெரியல. லீஃப் வில்லேஜ் ஒரே தொட மூக்குத்தி மூக்குத்தி பெயினை காட்டி மட்டும் இருக்கான். சூப்பர் ரைமிங் அடிச்சுக்கிறேன். ஃபயர் பால் ஜுட்ஸு. பாஸ் மேல அவ்வளவு பாசமா? நீ நல்லவன் தான், இருந்தாலும் என் கண்டென்ட்டுக்குள்ள வந்துட்டேன். ஒரு டைம் எனக்காக அதை சொல்லேன். ஃபீல் பெயின், அக்செப்ட் பெயின், அன்னோ பெயின். இதை பார்க்கறதுக்கு அப்படியே எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. இது யாருன்னு எனக்கு தெரியும். நீ கரெக்டாக காமெண்ட்ல சொல்கிறீங்க. வார்த்தைகள் வான்கோழி பிரியாணியாட்ட வாயிலே இருக்கு. ஆக்காட்சியால வச்சது அருமையான ஆனந்தத்தை கொடுத்தது. அடுத்து யாரை பத்தி பேசலாம்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல. சோ நீங்களே கமெண்ட்ல உங்க கருத்தை தெரிவிச்சிருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எங்கல்ஸ் ரெட் வெல்வெட். அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா, ரெட் வெல்வெட் பெருமையுடன் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கும் ஆக்காட்சி நலிகைகள் பற்றி பேலன்ஸ் இருக்கிற 4 பேர் வயலன்ஸான ஆளுங்கிறதுனால கண்டென்ட் கலர்ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்கேன். காலத்துல இறங்குவோமா? வலையில மாட்டின மொத மீனே நம்ம கிசா மீன் தான். அனிமி வசதியில தேடினாலும் கிடைக்காத அரிய வகை ரொம்ப அன்லக்கியானாலும் ஏன் சொல்றேன்னா, வாழ்க்கையில ஒரு தடவை தான் வீடு கிடைக்கிற மாதிரி வாழ்க்கையில ஒரு சில சமயம் தான் வார்னிங் கிடைக்கும். வாய வச்சுட்டு சும்மா இல்லாம வேங்காயமா வந்துட்டு போய் வம்புடுத்தா வீரன் சும்மா இருப்பானா? கடல்ல வச்சு இந்த வஞ்சர மீனை பருத்து எடுத்துட்டான். வஞ்சர மீனோ கிசா மீனோ ஏதோ ஒண்ணு. சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணலான்னு பாடியா தேடினா கிசா மீன் கடல்ல இல்லையா? கொஞ்சம் பொறுமையா இருங்க, உங்களுக்கு தான் எங்க ஹைப் அதிகம். என் தம்பி எங்க? யாரு? ஃபுக்காக்குமாவனா இல்ல சுக்காக்குமாவா? நீ ரொம்ப அனுபவிச்சுட்ட ப்ரோ. இது ரெஸ்ட் எடுக்க வேண்டிய நேரம். நீ ஏற்கனவே எங்க ஜுட்ஸுக்குள்ளதான் இருக்க. அது யாரே கிட்டரட்சுமாவனா? ஓய், அது என் ஜுட்ஸு. கவலைப்படாத, உனக்கு நான் வாங்கி தர கட்ஸு. இந்த இட்டாச்சியோட ஃபேஸ்ல இருக்கு. ஃபயர் பால் ஜுட்ஸ் அப்படியே இட்டாச்சி யூஸ் பண்றது மாதிரி இல்ல. கோட் எடுத்துட்டா அப்படியே சாஸ்கே மாதிரியே இருப்பான். இன்னைக்கு ரெட் வெல்வெட் இட்டாச்சியா சாஸ்கே வாக்கிட்டான். பெரிய கண்டுபிடிப்பு. நல்ல வேளை இட்டாச்சியோட மூஞ்சில மட்டும் அந்த 2 கோட் இல்லனா 720 எபிசோட்ல ஏகப்பட்ட எபிசோடு நருட்டோ இட்டாச்சி தான் சாஸ்கே நினைச்சு பின்னாடியே துரத்திட்டு இருந்திருப்பான். நல்ல வேளை தப்பிச்சோம். ரெட் வெல்வெட் பெருமையுடன் வாடி. இலே இங்க பாரு, என் கலையால உருவான டிராகன் எவ்வளவு அழகா இருக்கு. நான் ஒரு ஆர்டிஸ்ட்ல ஏதாவது சொல்லு. எப்படி இருந்தாலும் அது அப்படியே இது டேட்டால சொல்ற மாதிரி இல்லை. டேட்டால தான் இதெல்லாம் குட்டி வச்சு நல்லா வெட்டி விட்டான். வெடிக்க தானவா போகுது. இருங்க பாய், அழிவுங்கிறதே ஒரு அழகுதான் பாய். உனக்கு புரியுற மாதிரி இருங்க பாய் சொன்னா கலையின் அழகு. இதுதான் நீங்க சொன்ன அந்த கலையின் அழகா பாஸ். இல்லடா பெண்ண. இங்க பாரு, நான் செத்துட்டேன். உங்களை தலை போன நம்பினேன், ஆனா என் தலைக்கு மொட்டை அடிச்சிட்டீங்கல்ல. தலைப்புல இருந்தாலும் மினாட்டாக்கு மொட்டை அடிச்சிட்டா வந்தவனே சம்பவமா? நான் எல்லாத்தையும் வில்லேஜ் நல்லதுக்காக தான் பண்ணேன். நீ பண்ண காரியத்தை நீயே பாரு. ஆளப்பாரு, பிளாஸ்டிக் பொம்பறதுக்கு பல்ல முளைச்ச மாதிரி. அதனாலதான் என் பையன் ரொம்ப கஷ்டப்பட்டான். அது அவ ஒரு துருக்கியா இருந்தா அதான் அவனுக்கு ஊட்டி வரைக்கும் இஞ்சி மரப்பாவும் கொடுத்து முடிச்சிடலான்னு நினைச்சேன். ஏன்னா அதுதான் அவனுக்கு நல்லதா இருந்தது. இந்த வாங்கிக்கோ. பறவை எட்டனா செலவு 10 இவனுக்கெல்லாம் காசு கேக்குதா? ஐயோ, செலவை மறந்துட்டேனே. ஒரு நிமிஷம் திரும்பி வரேன். இந்த காசு உங்ககிட்ட என்ன பிரயோஜனம்? நான் இதை வில்லேஜ் நலத்துக்காக பயன்படுத்த போறேன். கன்ஃபார்ம் போர்த்தொகை தான். போர்த்தொகை சொல்கிற மாதிரி தான் இருக்குது. மினட்டோட இப்படி தான் இருக்கும் மைண்டு வயசு. தேடுக்காக இவ்வளோ கேடு கேட்டோன்னா பார்த்துருங்களா? அதை வில்லேஜ் நல்லதுக்காக தானே பண்ணேன். அதிகமா பணம் கொடுத்தா பையன் கெட்டு போயிருவான். அப்படியா? நீங்க உத்தமன் தான். கிடைக்கிறா, இது நல்லா இருக்கு. தக்காளி பாருங்கடா, இவ்வளவு நேரம் டார்ச்சர் கொடுத்துட்டு இருந்தவங்க தலைவியோட தலையை தனியா எடுத்துட்டேன். ஒழுங்கா ஓகே சொல்லியிருந்தா ஹனிமூனுக்கு ஹவாய் போயிருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு யாருப்பா செல்லம் கில்லி படம் பார்த்து இன்ஸ்பயர் இருக்க போல. நானும் விஜய் ஃபேன் தான். நம்ம கல்யாணம் பண்ணி கூட இல்ல, இவ பிகில் படம் பார்த்து இன்ஸ்பயர் இருக்கா. எங்க அடிச்சா பொறி கலவுன்னு அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இந்த குட்டி பொம்பளை சிட்டியாட்டு இருக்கு. செல்லம் காஜன் அவனுக்காக நான் கவிதை எழுதிருக்கேன். பார்த்து நான் மேஞ்சிருவேன். பொறுத்தது போதும், அணைத்திட்டு போம் இந்த டோலியையும் டோலியையும். இதுக்கு மேல புத்தி யூஸ் பண்ண வேணா, கத்தி யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். செல்ஃபி என்ன வச்சுக்கோ, நீ வச்சுக்கோ. எனக்கு வெறியா வருது ப்ரோ. செல்லம் நீ விளையாட்ட விபரீதமாக்கிட்ட. யாரெல்லாம் இந்த குட்டி கத்தி பார்த்தீங்க? அதில் அர்த்தமே இல்லை. காதல நீ இப்படி சொல்றியா செல்லம்? இவன் வேற கூட்டு போகறாங்க. ஒரு புருஷனா இதை கூட நான் புரிஞ்சுக்கல செல்லம். மாமனுக்காக உன் மனசுல ஒரு இடத்த வச்சிருக்கேங்கிறது எனக்கு இப்பதான் புரிஞ்சது. நீ ஓகேன்னு மட்டும் சொல்லு செல்லம். உன்னை பாத்திரங்களோட விட மாட்டேன். உன்னை ஒண்டர்லா ஊட்டின்னு கூட்டிட்டு போவேன். நீ அவ்வளவு அழகா இருக்க. உன்னை ராணி மாதிரி வச்சு பாத்துப்பேன். இதே நீ வேணான்னு சொன்னா ரெமோ அண்ணியன் ஆயிடுவான். உன்னை ட்ரெயின் தந்த பாலத்துல தள்ளி விட்டுருவான். ஓகே, அதேதான். தக்காளி பாருங்கடா, இவ்வளவு நேரம் டார்ச் லாஸ்ட்ல குட்டு
ஓகேன்னு சொல்லியிருக்கேன். உங்கள் ரெட் வெல்வெட் வழங்கும் அக்காட்சியின் அழகிகள் பாட்டு. போன பாட்டுல 3 பேத்துக்கு நம்ம முக்காடு போட்டு மூட்டை கட்டி இருந்தாலும் அது எனக்கு பத்தாததுனால இந்த பாட்டுல 4 பேத்துக்கு நாம போடுறதா இருக்கேன். மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் முதல் மரியாதையை காக்குசோ கொடுக்கலான்னு இருக்கேன். வட சுட்டாச்சு மக்களே. நருட்டோ சீரிஸ்ல எல்லாரும் பவருக்காக பந்தாடிட்டு இருந்த சமயம் மை டார்லிங் மட்டும் மணிக்காக மங்காத்த ஆடிட்டு இருந்தது. விடுவோமா நாங்க? தப்பி பயோ. இடியாப்பா மாதிரி சுத்திட்டு இருந்த இவரை இடுக்கலையே குத்தி இருக்கிற இதயத்தெல்லாம் உருவி இறுதி சடங்கை செஞ்சு விட்டாங்க நம்ம ஆளுங்க. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பார்ப்பதற்கு கத்தாழையை கவர் பண்ணது போல இருக்கும் இவர்தான் ஜெட்சு. இவனுங்க மொத்தம் 2 பேர். ஒருத்தர் வெள்ளையன், ஒருத்தர் கருப்பன். வெள்ளையன் கூட நம்பல காய்ஸ். ஆனா அந்த கருப்பா இருக்கா பாத்தீங்களா, சரியான குசும்புக்காரன். இவன மாதிரி பாவிகள் மூஞ்சிலாம் முழிக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். போடா கருவாய். அடுத்தது யாரை பத்தி பார்க்க போறோம்னா, வேற யாரு, நம்ம தலை சொன்னால கருப்பன். அது எந்த சீனில் வரும், எந்த படத்தில் வரும் கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பத்திதான் ஏன்னா தெய்தாராவை நினைச்சாதான் ரொம்ப பாவம். தெய்தாரா தெய்தாரா நீனும் சவுலியா 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 தெய்தாரா. உண்மையிலே நான் டோபிங்கிற கேரக்டரை ரொம்ப மிஸ் பண்றேன். இதே மாதிரி பாட்டுலாம் இருக்குதா? உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் அழுவுற? எனக்கு டோபி வேணும். டேய் அவன் செத்துட்டான்டா. ஐயோ அப்படி சொல்லாத. அடுத்தது நம்ம யாரை பத்தி பேச போறோம்னா, ஹீடன். உன்னை பத்தி எல்லாம் பேசணுமா போடான்னு சொல்லிடலான்னு பார்த்தேன். என்ன பண்றது, சங்கத்துல ஒருத்தனா போயிட்டான். இவன் ஆசிமாக்கு பண்ண வேலைக்கு என்னால இவனை பாசமால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன், நீ பூமிக்குள்ள ஆஸ்துமாவோட தானே கிடப்ப. இதோட என் உரையை நான் முடிச்சுக்கிறேன். மீண்டும் இந்த ரெட் வெல்வெட்டை பார்க்கணும் கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்ந்து பின்தொடர்ந்துகிட்டே இருங்க. எல்லாத்தையும் விட 1 நிமிஷம். அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா, பார்ப்பதற்கு கத்தாழையை கவர் பண்ணது போல இருக்கும் இவர்தான் ஜெட்சு. இவனுங்க மொத்தம் 2 பேர். ஒருத்தர் வெள்ளையன், ஒருத்தர் கருப்பன். வெள்ளையன் கூட நம்ம மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நான் முதல் மாதிரி பல பிரச்சனைக்கு அப்புறம் செத்து சொர்க்கத்துக்கே வந்துட்டேன். 2 நின்று பல பிரச்சனைகளை பண்ணிட்டேன். பார்த்தா என்ன ஒரு செடுக்க போறான். எப்படியோ என் வாழ்க்கையில இப்பதான் ஒரு ஒளி தெரியுது. இது ஒளி இல்ல, புலி. வாடா என்ன கொல்ல மவனே. உனக்கு ஊத்தி தந்த பூஸ்ட் நல்லா என்ன ஓபிட்டு என்ன இங்கே சொர்க்கத்தில் பண்ணுறான், நரகத்தில் தானே போயிருப்போம். சரி பார்ப்போம். இது குஷினா தானே பார்க்கறது, அப்படி தான் தேட்டு பார்ப்போம். டேஸ்டா இருந்துச்சா? உன்னை தாயா பார்த்துக்கிட்டு என்ன பேய அடைய வச்சுட்டா நாயே. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா? பொம்பளை சோக்கு கேட்கதாடா உனக்கு? பொம்பளை சோக்கு? ஐயோ அவாயில விட்டுருவா. 2க்காக இல்லை, பொண்ணுக்காக எதுவுமே பண்ண மாட்டேன். பல பிரச்சனைக்கு அப்புறம் செத்து சொர்க்கத்துக்கே லாஸ்ட்டில் கத்தனா போயிருக்காம. இதுதான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் கிடைக்கிற சொர்க்கமா? அப்போ சரி, உச்சிகா பயிலுக யாரும் இங்க இல்ல. பண்டிகை கொண்டாடுகளே. அந்த சத்தியமாக செகண்ட் உட்கார நீ இப்படியோட பண்ணுவா. ஆனால் இப்படியும் பண்ண மாட்டேன். இது சும்மா ஃபேன் எப்படி கண்டுக்காதீங்க. சாம்பார் பயில்களோட தொல்லை இனி இந்த டோபிராமாக்கு இல்ல. அதுவே போதும். அவனுக்கு பட்ட வேலைக்கெல்லாம் இனி நரகத்துல அவனுங்களை வறுத்து எடுத்துட்டு இருப்பானுங்க. வேதனையா இருந்தாலும் எனக்கு அது ரொம்ப பெருமையா இருக்கு. வில்லேஜோட நிலவரம் என்னன்னு பார்ப்போம். என்ன என்ன எழவுது? வில்லேஜோட நல்லதுக்காகவோ என்னோட நல்லதுக்காகவோ உன்னோட கிளானியை நீ மொத்தமா வலிச்சு எடுக்க வேண்டியது இருக்கீனாச்சு. தெரியும், நீ மூடு. ஜிஹா பயிலுக சாவ போறானுங்களா? டான்ஸோ எவ்வளவு மோசமானவனா? இது மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இருசன் அப்பவே லாடம் கட்டிட்டு உன்ன முன்னாடியே ஹொக்கா கேக்கிருப்பேன். டான்ஸோ அருமை 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 அருமை. ஷோ உண்மையிலே சூப்பரா இருந்தது. அந்த உச்சிகா பயிலுகள்லாம் மொத்தமா அழைச்சிட்டானுங்க. அப்ப இதுதான் அந்த சொர்க்கமா என்ன? இதுக்கப்புறம் நம்ம எல்லா நாளும் இங்கதான் இருக்க போறோம்னு நினைக்கிறேன். கடவுளே, உன்னை போல ஒரு அழகிய நான் பார்த்தது இல்லை செல்லம். பொம்மையா இருந்தாலும் செம்மையா இருக்க. ஊரெல்லாம் தின்னு எந்த தெற்கடையிலோட வாங்கினாங்க? மொர மாமனுங்களா? வயிறு எரிதா செல்லம்? ரெமோ படம் பார்த்திருப்பேன்னு நினைக்கிற செல்லம். அப்படின்னு நெஞ்சிலி அம்பூடு பார்ப்போம். அமரேந்திர பாகுபலி. மகிழ்மதியும் எனக்கு தான், தேவசேனாவும் எனக்கு தான். குறுக்க பல்வாள் தேவம் வந்தாலும் சரி, பாடையப்பா வந்தாலும் சரி. என்ன செல்லம்? யாரு சாமி இவன்? கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் தப்பு செல்லம். கூட்டச்சி நல்லா இருக்கேன்னு காதல் பண்ணலான்னு வந்தா கையில ஓட்டையா போடுறேன். ஏய் காஞ்சனா, சரியான நேரம் பார்த்து நான் மட்டும் பாஞ்சனா. அடிச்ச செம்ம ஸ்ட்ராங். அடிச்ச அடியில ஹேண்ட் பேண்ட் ஆயிடுச்சு. சத்த பொருடி சிரிக்கி மறைமுக தாக்குதல். பிளாஸ்டிக் நினைச்ச இரும்புல செஞ்சிருக்காங்க போல. வெக்கப்படாது. என்னடா வைக்கலாம்
சரி இதோட நம்ம இந்த எபிசோட முடிச்சுப்போம். பாய் காய்ஸ், வெல்கம் டு த